வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுயாதீன தேர்தல் ஒன்றை கோரி தேர்தல்கள் சேலத்துக்கு முன்பாக சிலர் சத்தியாகிரக போராட்டத்தில். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை எதிர்வரும் 20ஆம் தேதி தபால் திணைக்களத்திற்கு. வடமாகாண சபையின் 2015ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் 2ஆம் நாள் இன்று. இனி விரிவான செய்திகள். தேர்தல்கள் செயலகம் முன்பாக இன்று பகல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பொது கூட்டணியின் கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தலின் பொருட்டு சகல தரப்பினருக்கும் சமமான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு அதிகாரத்தை தன்னிச்சையாக பிரயோகித்து சட்ட மீறல்களில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கக்கூடாது என்றும் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தேர்தல்கள் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதியை நிலைநாட்டுமாறும் பொது கூட்டணியின் கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை தேர்தல்கள் ஆணையாளரிடம் கையளிப்பதற்கு முயற்சித்த போதிலும் அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல்கள் ஆணையாளர் தமது அலுவலகத்தில் இருக்கவில்லை என செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் பின்னர் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் யு அமரதாசவிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் யு அமரதாசவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்தும் மகஜரை அவரிடம் கையளிப்பதாக கூறினார். எதிர்வரும் 20ஆம் தேதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல்கள் செயலகங்களின் ஊடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவிக்கின்றார். இதேவேளை எதிர்வரும் 31ஆம் தேதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட உள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகம் சுட்டிக்காட்டுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக தகைமை பெற்றுள்ள ஏறத்தாழ 1,48,00,000 வாக்காளர்களில் ஏற்கனவே அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பித்து தகைமை பெற்ற சுமார் 5,48,000 வாக்காளர்கள் கவர்ந்த ஏனைய வாக்காளர்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நாளை மறுதினம், அதாவது 20ஆம் தேதி சாதாரண அஞ்சல் மூலம் பகிர்ந்தளிக்கப்படுவதற்காக தபால் திணைக்கள ஊழியர்களிடம் ஒப்படைக்கப்படவிருக்கின்றன. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை வாக்களிப்பு தினத்தன்று வாக்குச்சாவடிக்கு எடுத்துச் செல்வது குறித்த வாக்காளரின் பெயரை வாக்காளர் டாப்பில் எளிதாக கண்டறிவதற்கு துணை நிற்கக்கூடும் என்பதனால் அனைத்து வாக்காளர்களும் இதனை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட உள்ளார்கள். 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசேட பகிர்ந்தளிப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை வீடுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவிருக்கின்றன. எவரேனும் வாக்காளர் ஒருவர் தமது வாக்கினை பதிவு செய்வதற்காக சேவை வழங்குநரிடம் எழுத்து மூலம் வேண்டுகோள் விடுத்தால் அதற்கு சந்தர்ப்பம் அளிப்பதற்கு அவர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு விடுமுறை பெற்றுக் கொள்ள வேண்டிய வாக்காளர்கள் தாம் பணிபுரிகின்ற இடத்தில் உள்ள தொழில் வழங்குனருக்கு எழுத்து மூலம் அறிவித்து அதற்கான விடுமுறையை பெற்றுக் கொள்ள முடியும். ஒவ்வொரு வாக்காளரும் தமக்கு வாக்களிப்பதற்கு செல்வதற்கென விடுமுறை வழங்குமாறு தொழில் வழங்குனரிடம் எழுத்து மூலம் கோருகின்ற பொழுது அவருக்கு வாக்களிக்க சென்று மீண்டும் குறித்த தொழில் நிலையத்துக்கு வந்து சேரத்தக்கதென அந்த தொழில் வழங்குனர் கருதுகின்ற ஒரு காலப்பகுதிக்கு இந்த விடுமுறையை வழங்குதல் வேண்டும். வழங்கப்பட வேண்டிய ஆக குறைந்த கால எல்லை 4 மணித்தியாலங்களாகும். இவ்வாறு வழங்கப்படுகின்ற விடுமுறை விசேட விடுமுறையாக கருதப்பட வேண்டும் என்பதோடு அவருக்குரிய விடுமுறைகளிலிருந்து கழிக்கப்படக்கூடாது. அத்தோடு குறித்த விடுமுறைக்காக அவரது சம்பளத்திலிருந்து எவ்வித குறைப்பும் மேற்கொள்ளப்படவும் கூடாது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அடையாள அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கை தொடர்பில் அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நுவர்லியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் அதிக அளவிலானோர் அடையாள அட்டைகள் இல்லை என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நடமாடும் சேவைகளை நாம் முன்னெடுத்தோம். தற்பொழுது யாழ்ப்பாணத்திலும் நடமாடும் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுவரையில் 75,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. 75,000 விண்ணப்பங்களுக்கான அடையாள அட்டைகளை இந்த வருட இறுதிக்குள் விநியோகிக்க முடியுமா?
15ஆம் தேதியின் பின்னர் கிடைக்கும் விண்ணப்பங்களுக்கான அடையாள அட்டைகளை 8ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கும் விசேட திட்டம் உள்ளதா? මෙහෙමයි. දැන් ඇත්තටම මේ ඡන්දය දෙමීම සඳහා 2004 අංක 14 2004-14 இலக்க விசேட தேர்தல் நடைமுறை சட்டத்திற்கமைய வாக்களிப்பதற்கு அடையாள அட்டை அவசியமாகும். எனினும் இவர்களின் விண்ணப்பங்கள் உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும். இதன்போது நான் அசௌகரியத்தை எதிர்நோக்கின்றேன். அதனால் மாற்று நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆண்டனோ விமானத்தின் விசாரணைகள் தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஆண்டனோ விமானம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இதுவரையில் அந்த அறிக்கை கிடைக்கவில்லை. இறுதி அறிக்கை கிடைக்கும் வரை அது தொடர்பில் எதனையும் நம்மால் கூற முடியாது. தற்போதைய விசாரணைகளின் நிலைமை என்ன? விமானம் உடைந்து விழுந்த ரப்பர் தோட்டத்தில் கருப்பு பெட்டி கிடைத்ததா? அதில் சந்தேகமில்லை. கருப்பு பெட்டி என்பது செம்மஞ்சள் நிறத்திலேயே காணப்படும். கருப்பு பெட்டி என கூறப்படும் அந்த உபகரணம் கிடைத்துள்ளது. அதில் உள்ள தகவல்கள் குறித்து விசாரணை குழுவினர் ஆராய்ந்து வருகின்றனர். பொது எதிர்க்கட்சிகளின் கூட்டம் ஒன்று எல்பிட்டிய நகரில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். இந்த நாட்டின் அனைத்து பிரிவுகளும் வீழ்ச்சியடைந்துள்ளன. இந்த நாட்டில் ஒழுக்கத்தை சீர்குலைத்தனர். இந்த நாட்டின் தாய்மார்கள் பெண்களின் கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படும் வகையில் இந்த அரசாங்கத்தை போன்று எந்த ஒரு அரசாங்கமும் செயற்படவில்லை. சிறுவர் துஷ்பிரயோகம், மகளிர் துஷ்பிரயோகம் போன்றன அதிகளவில் எந்த ஒரு காலப்பகுதியிலும் காணப்படவில்லை. அரசாங்கத்தின் பிரதேச சபை தலைவர்கள், உறுப்பினர்கள், மாகாண சபை தலைவர்கள், உறுப்பினர்கள் எவ்வளவு அழிவை ஏற்படுத்தினார்கள். அவற்றுக்கு தண்டனை இல்லை. இந்த நாட்டில் சட்டம் காணப்படுகிறதா? மக்களிடம் ஒன்றை கூறி இன்னும் ஒன்றை செய்கின்றனர். பொய் கூறி வாக்குகளை பெற அரசியல்வாதிகளுக்கு முடியாது. கூறியவற்றை செய்யாவிடின் நிச்சயமாக வீட்டிற்கு போக வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிற்கதிக்குள்ளாக்கும் இந்த ஊழல் கலாச்சாரத்திற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தற்போது எந்த அளவு அரசியல்மயமாகியுள்ளது. அண்மையில் எமது பிரபல வீரர்கள் சிலர் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக கூறினார்கள். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்காக பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அழுத்தம் விடுக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு இவ்வாறான முறையை செயற்படுத்தி வீரர்களை அழிவுக்கு கொண்டு சென்றனர். தற்போது உலக கிண்ண தொடர் நடைபெற உள்ள நிலையில் வீரர்களின் மனோநிலையை வீழ்த்துவதற்காக இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்பாடுகளை நாம் வெறுப்பதுடன் கண்டிக்கிறோம். ජනතා විමුක්තිය පෙරමුණෙන් අනිත් පැත්තෙන් අපේක්ෂකයෙක් කැඳවගෙන மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து ஒரு வேட்பாளரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஒரு வேட்பாளரையும் தேர்தலில் நிறுத்தி அதனூடாக இலகுவாக வெற்றியீட்டுவதற்கு அவர் எதிர்பார்த்தார். 2 வருடங்களுக்கு முன்னர் இதனை திட்டமிட்டு அதனையே எதிர்பார்த்தனர். அந்த போராட்டம் சீர்குலைந்துள்ளது. தற்போது முழு நாடும் பொது வேட்பாளருக்கு தமது இணக்கத்தை தெரிவித்து வருகிறது. போக மாட்டேன் என என்னால் பொய் கூற முடியாது. நான் உறங்குவதாக கூறினேன். அவர்களுடன் செல்ல வேண்டாம், உங்களிடம் சிறந்த குணம் உள்ளதாக கூறினார். உங்களுக்கு நற்பெயர் உள்ளது, இலங்கை மக்கள் மதிக்கின்றனர், அதனால் மற்றவர்களின் விடயங்களுக்குள் அகப்பட வேண்டாம் ராஜித்த என கூறினார். மற்றவர்கள் என்னிடம் சிக்குவார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வடமாகாண சபையின் 2015ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் 2வது நாளாக இன்று நடைபெற்று வருகின்றது. மாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் யாழ் கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டட தொகுதியில் வரவு செலவு திட்டம் விவாதம் இன்று முற்பகல் ஆரம்பமானது. முதலமைச்சர் விவகாரங்களுக்குரிய ஒதுக்கீடுகள் தொடர்பிலான குழுநிலை விவாதம் இன்று இடம்பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வடக்கு மாகாண சபையினுடைய வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் நாள் விவாதம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் 2015ஆம் ஆண்டுக்கான வடக்கு மாகாண சபையினுடைய வரவு செலவு திட்டத்தை சபையிலே சமர்ப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் குழுநிலை விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இன்றைய நாள் விவாதத்தின் போது முதலமைச்சருக்கு உள்ளடங்குகின்ற கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு மற்றும் சுற்றுலாத்துறை மற்றும் உள்ளூராட்சி விடயங்கள் தொடர்பிலே குழுநிலை விவாதங்கள் இடம்பெறுகின்றன.
இதற்கென கூடிய அளவிலான நிதிகள் முதலமைச்சரினால் கோரப்பட்டதாகவும் எனினும் 272 மில்லியன் ரூபாய்கள் மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சபையிலே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். சுமாராக 1400 மில்லியன் ரூபாய்கள் கோரப்பட்டுள்ள போதிலும் அதன் 11 மடங்கான 272 மில்லியன் ரூபாய்கள் மாத்திரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அங்கே சபை அமர்விலே சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இன்றைய நாள் அமர்வுகள் பிற்பகல் அளவிலே நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூஸ் வசதிகளுக்காக யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை கேரள தொகுதியிலிருந்து விக்னேஸ்வரன் கஜீபர். நிலவுகின்ற சீரற்ற வானிலையினால் புத்தளம் மன்னார் வீதியின் எழுவான்குளம் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே கேட்டுள்ளார். குறிப்பாக எழுவான்குளம் பகுதியில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கியுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து குளங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. இதன் காரணமாக சில நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்ட வண்ணம் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிலவும் பலத்த மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 30 வான்கதவுகளுள் 6 வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. 2 வான்கதவுகள் 3 அடி வரையும் 4 வான்கதவுகள் 2 அடி வரையும் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அங்குமுவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் 2ம் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாச்சாதுவ நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் மிகிந்தலை மகனதாராவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. யோதபாவியின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையால் சில வீடுகளுள் நீர் புகுந்துள்ளது. இதேவேளை தப்போவ நீர்த்தேக்கத்தின் 20 வான்கதவுகளில் 16 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. 6 அடி வீதம் 10 வான்கதவுகளும் 3 அடி வீதம் 6 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கடும் மழையை அடுத்து வவுனியா நீர்ப்பாசன திணைக்களத்துக்குட்பட்ட சில குளங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. பாவட்குளம், மாமடு, ஈரப்பெரிய குளம், வன்னிக்குளம் உள்ளிட்ட 280க்கும் அதிக சிறிய குளங்கள் பெருக்கெடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என்பதுடன் ஏனைய பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. மட்டக்களப்பு சந்திவெளி பாலியடித்தோனா பிரதேச கடற்பகுதியில் உயிருடன் டால்பின் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. சுமார் 5 அடி நீளமான டால்பினை நேற்று கரை ஒதுங்கியுள்ளது. சிறிது நேரத்துக்கு பின்னர் மீனவர்கள் டால்பினை கடலுக்குள் விட்டதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கரை ஒதுங்கிய டால்பினின் உடலில் சிறிய காயங்கள் காணப்பட்டதுடன் கடலில் நீந்த முடியாது தத்தளித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு முன்னதாக நியூசிலாந்துடன் விளையாட வாய்ப்பு கிடைத்தமை சாதகமான ஒரு விடயம் என இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளர் மாவன் அத்தப்பத்து தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர் மற்றும் உலக கிண்ண தொடருக்கென நாட்டிலிருந்து பயணமாவதற்கு முன்னர் அவர் இதனை தெரிவித்தார். அஞ்சலோ மெத்யூஸ் தலைமை தாங்கும் இலங்கை அணியில் சிரேஷ்ட மற்றும் புதிய வீரர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். 7 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளும் இந்த தொடரில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வீரர்களை போட்டிகளில் ஈடுபடுத்தும் போது மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு முன்னர் அணியை சிறந்த மட்டத்திற்கு கொண்டு வருவது எமது பொறுப்பாகும். பிப்ரவரி 14ஆம் தேதி உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி நியூசிலாந்துடன் போட்டியிட உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.